பார்க்கும்போது குடும்ப சமாதானத்துக்காக எத்தனையோ பேர் வெள்ளி சூனியத்தில் அடிபட்டிருக்காங்க, குடும்பம் சிதறடைஞ்சிருக்குது. அவர்களுக்காக நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். முதலாவது 128ஆம் சங்கீதத்தில் நம்ம சொல்லியிருக்குது, நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முதலாவது பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய சமூகத்தில் முதலாவது நம்ம பயப்படணும். அவர் சமூகத்தில் பயந்தால் தான் அடுத்த காரியத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அதே மாதிரி 23ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய ஞாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். நம்ம முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை புல்லுள்ள இடங்கள் எல்லாம் கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். அவருக்கு பயப்படல் அப்படின்னு சொன்னால், நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துன்னு சொன்னால் கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். சத்துரு தான் நம்ம கூட வந்து நம்ம குடும்பத்தில் சின்ன பண்ணமாக உடைத்து அவனுக்கு இடம் கொடுக்கூடாது. நம்ம பொறுமையை முதலாவது காத்துக்கொள்ளணும், பொறுமையை காத்துக்கொள்ளணும், கீழ்ப்படினோம், அவருக்கு பயப்படணும். இத்தனை காரியங்களை அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் அர்ப்பணித்து சொல்லும்போது தான் சாத்தானுக்கு அந்த குடும்பத்தில் என்ன பண்ணக்கூடாது, இடம் இருக்காது. அப்போ நம்ம ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல நம்ம கூடி நம்ம வீட்டில் கூட குடும்ப ஜெபம் நடத்தணும். குடும்ப ஜெபம் சிறுவர் பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபங்களை ஏறெடுக்கும் போது குடும்ப ஜெபம் இருக்கிற இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், வாசம் பண்ணுவார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லியிருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் குடும்ப ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணி நாம் சீர்பட்டாதான், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் மற்றவர்களுக்காக நாம் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஜெபத்தின் நிமித்தம் அநேகருக்கு அது அந்த பலனை தேவன் கொண்டு வருவார். இப்போது நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். புல்லுள்ள இடங்களை என்னை அமர்ந்த தண்ணீரண்டு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுது போல் ஆண்டவரே தகப்பனே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே செழிப்பை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா நன்மையும் கிருபை நம்மை தொடரும் என்று சொன்னீரே. ஜீவனுள்ள நாட்களால் எருசலேமை வாழ்வை காண்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஐயா. அலங்கத்துக்குள்ள சுகம், அரண்மனைக்குள்ள சமாதானம் என்று சொல்லி 122ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் நீ சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தர் தான் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. விசேஷமா ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. அந்த ஆண்டவரே அப்பா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே உங்க குடும்ப ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை செழிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரே ஜாதியை விட்டு ஜனத்தை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆபிரகாம் வனாந்தரத்தில் இருந்த போது கூட ஆண்டவரே அப்பா அவனை நீ நடத்த வந்த பாதைகள் ஆண்டவரே ஆசீர்வாதம் செழிப்பை கட்டளிட்டபடியாக ஸ்தோத்திரிக்கிறாய் ராஜா. அப்பா அந்த உலகத்தில் ஆண்டவரே பாவங்கள் சிற்றின்பத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா தகப்பனே குறுக்கு வழியில் போகாதபடி ஆண்டவரே அப்பா சோதம் குமாரத்தில் ஆண்டவரே பாவத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே விடுதலை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே இந்த ஆன்லைனில் ஆண்டவரே தகப்பனை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லாதபடி ஆண்டவரே குறி கேட்கவும் ஆண்டவரே அப்பா சூனியத்துக்காரர்கிட்டையும் மந்திரக்காரர்கிட்டையும் அநேகர் இடத்துல இவர்கள் போகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களாம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே விடுதலை தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே சூனியம் பண்ணி மந்திரம் பண்ணி எப்படியாவது ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட மந்திரவர்கள் அல்ல ஆண்டவரே தகப்பனே நீங்க ரட்சிப்புல நடக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்னைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்குது அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குடியினால வெறியினால களியாட்டினால ஆண்டவரே போதை பெருநாள் ஆண்டவரே பாவத்தினால் ஆண்டவரே அப்பா சாபத்தினால் ஆண்டவரே அப்பா விழுந்து கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தான் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிற ஒருமனப்பட்ட ஆண்டவரே ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு வெற்றியை கொட்டுக்க முடியாது ஜெபிக்கிறேன், தோல்வியை ஜெயமாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீங்க கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு மாற்றமல்ல, அநேக குடும்பங்கள் சூனியத்தினால மந்திரத்தினால் ஆண்டவரே அப்பா தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆண்டவரே. யாக்கோபுரமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லல என்று சொன்னீங்களே சப்பா. என்னாக 23:23 சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்படிப்பட்ட பிள்ளைகளால் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ரட்சித்து கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு நன்றி. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா சவுலுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துற ஐயா. சவுலுக்குள்ள அசுத்தாவி இருந்தது போது அப்பா தாவீது வந்து பாடி துதித்து ஆண்டவரே அந்த ஆண்டவரே வீணை வாசித்து பாடி துதிக்கும் போது ஆண்டவரே அது எல்லா கட்டுகளும் உடைத்த பொழுது ஆண்டவரே இப்போது இந்த நிகழ்ச்சி மூலியமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலியமா விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவனே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுப்பா. உமக்கே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆண்டவரே ஜெயத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலியமா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா விடுதலை பெற்று ஆண்டவரே அப்பா அந்த தொலைக்காட்சி மூலியமா ஆண்டவரே அப்பா அவர்கள் திரும்ப ஆண்டவரை போன் பண்ணி இது எங்களுக்கு அற்புதம் நடந்தது என்று சொல்லத்தக்கதான நற்சாட்சிகளை எழுப்பி தருவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவருக்கு ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இன்னைக்கு சொத்து பிரச்சனைனால ஆண்டவரே சகோதரனுக்குள்ள ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. சொத்து எந்த உந்து என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொலை பண்ணிக்கிறாங்களா ஆண்டவரே. என் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்க தானே விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இப்போது நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவாமி ஆண்டவரே எங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானத்தின் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் நன்மை செய்யபடியா ஜெபிக்கிற ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைந்த உள்ளங்களை காயம் கட்டுகிறவரை நீர் ஆண்டவரே ஆற்றுகிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விசுவாசம் இல்லாம ஆண்டவரே மரித்த லாசரை கூட நீ உயிரோடு எழுப்பினது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தின் ஆண்டவரே அப்பா தகப்பனே துவக்கத்தை ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அறியாத பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல யார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த ஆன்லைன் மூலியமா ஆண்டவரே ஒரு வெற்றி அந்த பிள்ளைகளுக்கு கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. விடுதலை கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா உமக்கு நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட அப்பா அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த சுகத்துக்காக அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் சூனிய மந்திர கட்டிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு சாட்சி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தொடர்பு கொள்ள ஆண்டவரே இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டு நாம மகிமைப்பட அப்படிப்பட்ட கிருபைகளை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே செய்துவிட நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்க சமதிகளை தாழ்த்துற பொறுப்பெடுத்துக்கொள்ளும் துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தையும் பில்லி சூனிய கட்டுகளிலே இருக்கின்றவர்களுக்கு விடுதலையும் கொடுத்து சாட்சியாக நிச்சயமாக நிறுத்துவார். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஜெப உதவி நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு காணப்படுகிற இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெப உதவி எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.